எல்லோருக்கும் வணக்கம். 33 வயது முதல் 35 வரை ஆண் பெண் திருமண தாமதம் ஏன்? இது உலகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஒருவருடைய ஜாதகத்தில் 33 வயது முதல் 35 வயது வரை திருமணம் ஆகாமல் இருப்பதற்கான காரணம், ஜாதகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்தில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 1 லக்னம், 2 குடும்பம், 5 புத்திரன், 7 களத்திரம்னா மனைவி கணவன், மனைவி அல்லது கணவன். 8 ஆயுள், மாங்கல்யம். இது 1, 2, 5, 7, 8 இந்த 5 இடங்களில் சனியோ அல்லது செவ்வாயோ அல்லது ராகுவோ கேதுவோ அமாவாசை சந்திரனோ இவர்கள் தனியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரோடு ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி, அல்லது சேர்ந்திருந்தாலும் சரி, எப்படி என்றால் சனி லக்னத்தில் இருக்கிறார் இதுபோல இருந்தாலும் சரி, அல்லது சனி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, இதுபோல தனித்தனியாக சனி கிரகம் இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும். அடுத்தது செவ்வாய் கிரகம். செவ்வாய் இதுபோல 1ஆம் இடம் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய் என்ற கிரகம் செவ்வாய் 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 இதுபோல இரண்டாவதாக செவ்வாய் என்ற கிரகம் இருந்தாலும் சரி. அடுத்தது ராகு கேது இவர்கள் இருந்தாலும் சரி. ராகு கேது இது 7ஆம் இடம் 8ஆம் இடம். லக்கணத்திலிருந்து நேர் இருக்கும் கட்டம் 7ஆம் இடம். 2ஆம் இடத்திற்கு நேர் எதிரே உள்ள கட்டம் 8ஆம் இடம். 1 7 2 8 5ஆம் இடம். 1 2 3 4 5 5ஆம் இடம். இந்த இடத்தில் பாவகிரகங்களான ராகு இங்கு இருந்தால் கேது இங்கு இருப்பார், இங்கு ராகு இருந்தால் இங்கு கேது இருப்பார், இங்கு ராகு இருந்தால் இங்கு கேது இருப்பார். இதுபோல ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி. அடுத்தது அமாவாசை சந்திரன், சூரியன். அமாவாசை சந்திரன் என்றால் சூரியன் இங்கே இருப்பார், இதற்கு முன்னாடி அமாவாசை சந்திரன், அல்லது சூரியன் இங்கே இருப்பார், அல்லது சந்திரன் இங்கே இருப்பார், சூரியன் இங்கே இருப்பார். சூரியன் இங்கே, சூரியன் சந்திரன் சேர்ந்தால் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை. சூரியன் இங்கே இருக்கும் பொழுது சந்திரன் இங்கே இருந்தால் அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசை நெருங்கி கொண்ட, அதாவது அமாவாசைக்கு ஒளி நிலவு இருள்தன்மை அடைந்த நிலைமையில் இருக்கும் பொழுது சனிக்கு நிகரான சந்திரன், சனியும் சந்திரனும் ஒரு சனி இருப்பது போல அமாவாசை சந்திரனுக்கு பவர் உண்டு. அதனால் அமாவாசை சந்திரனும் 1ஆம் இடம் 2ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இவர்களில் இருந்தால் திருமணம் தாமதம் ஏற்படும்.
இது ஒரு முக்கியமான விதி. அடுத்தது, லக்னாதிபதி பலவீனம் அடைந்தால், செவ்வாய் லக்னாதிபதி பலவீனம் அடைந்து சனி கூட சேர்ந்தால் பாவத்துவம். சனி இங்கே இருந்து 10ஆம் பார்வையால் இங்கே பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். அப்போது சனி 3ஆம் பார்வையாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லக்னத்தை பார்ப்பார். செவ்வாய், சனி செவ்வாய் இவர்கள் இருவரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார்கள். லக்னத்தில் சனி செவ்வாய் இருந்து செவ்வாயோ சனியோ இருந்தால் அவர்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பார்கள். இதுபோல் சனி செவ்வாய் ராகு கேது இவர்களுடைய ஆளுமை செலுத்தும் பொழுது ஒருவருக்கு திருமணம் 33 வயது முதல் 35 வரை திருமணம் நடப்பதற்கு ரொம்ப தாமதமாக ஏற்படும். இதனை பெற்றோர்கள் கருத்தில் கொண்டு இதற்கு தகுந்தமாறு ஒரு ஜோதிடரை அணுகி எப்பொழுது நமது மகன் மகளுக்கு திருமணம் நடக்கும் என்பதை ஆலோசனை கேட்டு அதன் மூலம் நீங்கள் திருமண வரன் பார்த்தால் உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல், ஒரு தேவையற்ற அலைச்சல் இல்லாமல் திருமணம் உங்கள் மகனுக்கு மகளுக்கோ ஒரு சீக்கிரமாக ஏற்படும். இதனை கருத்தில் கொண்டு இதனை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக ஏற்றுக்கொண்டு இதனை உங்களுடைய மகனுடைய மகளுடைய ஜாதகத்தை அலசி பார்த்து ஒரு நன்கு ஜோதிடம் அறிந்த ஒரு ஜோதிடரை அணுகி இதுபோல ஜாதகத்தில் 1, 2, 7, 8, 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு கேதுகளுடைய பாவகிரகங்களுடைய ஆளுமை இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் திருமண வரன் பார்த்தால் உங்களுக்கு திருமணம் ஒரு எளிதில் அலைச்சல் இல்லாமல் ஒரு சீக்கிரமாக முடியும். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் திருமணத்தை 25 வயதில் நடத்திவிடலாம், 27 வயதில் நடத்திவிடலாம். அல்லது நாம் முயற்சி செய்தால் நாம் உடனே அடுத்த ஆடி போய் ஆவணிகள் வைக்கலாம். இதுபோல் நம்மளுடைய கற்பனையை எண்ணிக்கொண்டு அலைச்சல் பட்டும் பெற்றோர்கள் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ரொம்ப மன வருத்தத்துடன் ஒவ்வொரு பெற்றோர்களும், பெண்ணை பெற்றோரும் மாப்பிள்ளை பெற்றோரும், ஆண் பெண் இருவரு பெற்றோர்களும் ரொம்ப வருத்தத்துடன் மன கஷ்டத்துடன் ஒவ்வொருவரும் வந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். 4 வருடம் 5 வருடம் தேடியும் பெண் கிடைக்கவில்லை, ஆண் கிடைக்கவில்லை என்று. அதனால் ஜாதகத்தை நல்லா அலசி பார்த்து ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்களுடைய வரன் தேடுவதை ஒரு சுலபமாக்கி கொள்ளலாம் என்பதற்காக இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். அதனை நான் திருத்தி கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது நன்மை தரும்படி இன்னொரு வீடியோ பதிவினை பதிவிடுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக. ஓகே.